எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தார். ஸலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரா அன்-நஹ்ல் என்ற அத்தியாயத்தினுடைய 126, 127, 128 ஆகிய 3 வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த காபிர்கள் உங்களுக்கு செய்த நோவினைக்காக வேண்டி நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், அவர்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு நோவினை கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் அவர்களை பழிவாங்க வேண்டும். ஆனால் அதனையும் நீங்கள் பொறுத்து கொள்வீர்களேயானால், அந்த காரியம், நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த நற்காரியம் இருக்கிறதே, பொறுமையாளர்களுக்கு அதுதான் மிக சிறந்ததாம். வஸ்பிர் வமா ஸபுருக இல்லா பில்லாஹ். நபியே, நீர் பொறுமையாக இருப்பீராக. வமா ஸபுருக இல்லா பில்லாஹ். நீங்கள் பொறுமையாக இருப்பது என்ற அந்த நியமத்து இருக்குதே, இது எல்லாருக்கும் கிடைக்காது. இல்லா பில்லாஹ், அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே தரப்படக்கூடிய ஒரு பெரிய நியமம். சபுர் என்பது அது ஒரு பெரிய செல்வம். அந்த செல்வம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அதை கொடுப்பான். வலா தஹ்சன், நபியே நீர் கவலைப்படாதீர். அலைஹிம், அவர்கள் செய்த அந்த நோவினைகளுக்காக வேண்டி அவர்களின் மீது நீங்கள் கவலைப்படாதீர். வலா தகு ஃபீ லைகின் மிம்மா யம்குரூன், அவர்கள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சிகளுக்காக வேண்டி, சூழ்ச்சியின் காரணத்தினால் நீங்கள் மன நெருக்கடிக்கு ஆளாகாதீர்கள். 3 விஷயத்தை அல்லாஹ் இங்க சொல்றான். ஒண்ணு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், கவலை கொள்ளாதீர்கள், மன நெருக்கடிக்கு ஆளாகாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் யார் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு, இன்னும் யார் முஹ்சினீன் என்று சொல்லப்படக்கூடிய நல்லுபகாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களோடும் அல்லாஹ் இருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா அன்-நஹ்ல் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி 3 வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசியமான ஒரு அற்புதமான ஒரு உபதேசம் நிரம்பிய ஒரு 3 வசனங்கள் இந்த முக்கியமான வசனங்கள். தஃசீர்ல எழுதுகிறார்கள், ஹராம் இப்னு ஒரு பெரியவர், ஹராம் இப்னு ஹையான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகான். அவருடைய சிஷியர்களுக்கு மத்தியிலே அவர்கள் சக்ராத்தினுடைய நிலையிலே கிடக்கிறார்கள். அந்த சிஷியர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், என்னுடைய ஷேக் அவர்களே, கடைசி நேரத்தில் எங்களுக்காக ஏதாவது வசியத்து செய்யுங்கள், மரண உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். அப்போ ஹராம் இப்னு ஹையான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், வசியத்து என்பது பொருள் சம்பந்தப்பட்ட உபதேசம். சொத்து விஷயத்துல கடைசியா நம்ம சொல்லக்கூடிய அந்த வாரிசுகளுக்கு சொல்லக்கூடிய வசியத்து தான் வசியத்துன்னு சொல்லப்போம். என்னிடத்துல எந்த சொத்தும் இல்லை, என்னிடத்துல எந்த செல்வமும் இல்லை, நான் அந்த வசியத்து செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனா அதே சமயத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வசியத்து என்னன்னு சொன்னா, சூரத்துன் நஹ்லுடைய கடைசி 3 வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையில பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஈடேற்றமாக இருக்கும். இந்த 3 வசனங்களையே உங்களுக்கு வசியத்தாக செய்கிறேன் என்று சொல்லி காட்டினார். பழி வாங்கக்கூடாது, பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். பொறுமையாக இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத். பொறுமையாக இருப்பது, கவலை இல்லாமல் இருப்பது, மன நெருக்கடிக்கு ஆளாகாமல் இருப்பது, இவை அனைத்தும் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்பதை அல்லாஹ் நபிக்கு உபதேசம் செய்வதன் மூலம் நமக்கு சொல்கின்றான்.
நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஒற்றை வார்த்தையாகத்தான் அல்லாஹ் சொல்றான் வஸ்பிர். இது ஒற்றை வினை சொல், ஒரு தனி மனிதரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, பன்மையாக அல்லாஹ் சொல்லல. அப்ப நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் வஸ்பிர், பொறுமையாக இருக்கு. அம்மா சபருக்க இல்லா பில்லா. இதுல சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், பொறுமை என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்தது அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்கிறான், பயபக்தியாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், நல்லுபகாரிகளோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, கடந்த வாரம் இதற்கு முந்தைய வசனத்தை பற்றி நாம் பேசும்போது உஹதினுடைய அந்த போர்க்களத்தின் நிலவரங்களை பற்றி நாம் தெளிவாக பேசினோம். உஹது போர்க்களம் எப்படி நடந்தது, முஸ்லிம்களுடைய சரிவு எப்படி ஏற்பட்டது, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எப்படி ஏற்பட்டது என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நாம் சொல்லி காட்டினோம். அதை நம்ம சொல்லும் போது ஒரு உதாரணம் சொன்னோம். இதுதான் ஜபலுர் ருமாத் என்று சொன்னார். இந்த இடம் ஜபலுர் ருமாத் என்று சொன்னால் இதுக்கு பின்னால காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். 100 குதிரை வீரர்களை வைத்துக் கொண்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க முஸ்லீம் ஆகல, எதிரிகளுடைய கூட்டத்தில் நிற்கிறாங்க. இந்த ஜபலுர் ருமாத்தின் மீது யாரும் மனிதர்கள் இல்லை என்றால் முஸ்லிம்களை தாக்குவது இலகுவான காரியம் என்ற அடிப்படையில என்ன செய்யறாங்க, இங்க மறைஞ்சு நிற்கிறார். இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜபலுர் ருமாத்தின் மீது 50 சஹாபாக்களை நிறுத்தி வைத்து நபி அவர்கள் போட்ட உத்தரவு என்னன்னு சொன்னா, போர்க்களத்தில் முஸ்லிம்கள் அனைவரும் இறந்து அந்த முஸ்லிம்களுடைய உடல்களை, சடலங்களை கழுகுகள் இராய்ந்து கொண்டு செல்வதை போன்ற காட்சியை நீங்கள் பார்த்தால், அப்படி ஒரு மோசமான நிலை வந்துவிட்டாலும் இந்த மலையின் மீதிருந்து நீங்க இறங்கிறாதீங்க, என்னுடைய மறு உத்தரவு வருகிற வரை என்று நபி அவர்கள் சொன்னார். இது நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, அப்படி தோல்வி அடைஞ்சி அப்படி பாதிக்கப்பட்டு அப்படி மௌத்தா போயிட்டாலும் நீங்க இறங்காதீங்கன்னு சொன்னாங்களே தவிர வெற்றி பெற்றா இறங்காதீங்கன்னு சொல்லல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொன்ன அந்த ஆணை அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல இருந்தது. ஆனா நிலைமை நடந்தது என்ன விஷயம் என்ன, இங்க முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, இங்க காஃபிர்கள் இருக்கிறாங்க, 2 பேரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நடு மத்தியில இருக்கக்கூடிய அந்த பக்கம் உஹது மலை, நடுவுல மைதானம், இந்த பக்கம் ஜபலுர் ருமாத், இதுக்கு பின்னால காலித் இப்னு வலீத் படையை வைத்துக் கொண்டு மறைந்து கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே நிக்கிறார்கள். இந்த நேரத்துலதான் முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில காபிர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அவங்கள விரட்டிக்கிட்டு போறாங்க காபிர்கள், முஸ்லிம்கள் விரட்டிக்கிட்டு போறாங்க காபிர்களை. காபிர்கள் தங்களுடைய ஆயுதங்களை வாகனங்களை விட்டுட்டு ஓடுறாங்க, தலை தெறிக்க ஓடுறாங்க. முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, ஓடக்கூடிய அந்த காபிர்களை துரத்தி கொண்டு போய் அவர்கள் தவறி விட்டு செல்லக்கூடிய அந்த ஆயுதங்களையும் பொருள்களையும் செல்வங்களையும் கனிமத்தாக அள்ளி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ஜபலுர் ருமாத்தினுடைய மலையின் மீது நின்று கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 50 சஹாபாக்கள்ல ஏறக்குறைய 10 சஹாபாக்களை தவிர்த்து 12 சஹாபாக்கள் அப்படின்னு வருது. 10 சஹாபாக்களை தவிர்த்து 40 சஹாபாக்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா கீழே இறங்கிடுறாங்க. அவங்க சொன்ன வார்த்தையில அதனுடைய அமீர் சொல்றாங்க, இறங்காதீங்க, நபி அவர்கள் மறு உத்தரவு கொடுக்குற வரைக்கும் இறங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல நபி அவர்கள் இறந்து போய் கழுகுகள் இராய்ந்து செல்லக்கூடிய அந்த மோசமான நிலைகளை பத்தி தான் நமக்கு சொன்னாங்களே தவிர இப்ப முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்க, வெற்றி விஷயத்தை பத்தி நபி அவர்கள் சொல்லல. முஸ்லிம்கள் இப்போ காபிர்கள் ஓடிட்டாங்க, முஸ்லிம்கள் கனிமத்தை பொறுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால நம்மளும் கீழே இறங்குறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கீழே இறங்குறாங்க. என்னாச்சு, கீழே இறங்குனத பின்னால இருந்து கண்காணித்துக் கொண்டிருந்த காலித் இப்னு வலீத், பெரிய போர் தந்திரி. யாரு? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம்கள் முஸ்லிமா ஆனதுக்கு மட்டும் இல்ல, காபிரான நிலையில இருக்கும் போது கூட ஒரு பெரிய ராஜதந்திரி, ஒரு பெரிய போர் தந்திரி கண்காணிக்கிறாங்க. இப்ப 10 பேர் தான் மேல நிக்கிறாங்க. இத பார்த்த உடனே இதுதான் சரியான சந்தர்ப்பம் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, குதிரைப்படை வீரர்களை அழைத்து கொண்டு பின்னாலே இருந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓடிக்கொண்டிருந்த காபிர்கள் பின்னால தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த சத்தத்தை பார்த்த உடனே திரும்பி பாக்குறாங்க, முஸ்லிம்களை இன்னொரு காபிர்களுடைய கூட்டம் தாக்குறது பார்த்துட்டாங்க. ஆஹா, நமக்கு சாதகமான ஒரு படம் வந்துருச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்த காபிர்கள் தைரியமாகி திரும்ப தாக்குறாங்க. பின்னால காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை
முன்னால ஓடிக்கிட்டு இருந்த காபீர்களும் திரும்பி தாக்குறாங்க, நடுவுல முஸ்லிம்கள் மாட்டிக்கிட்டாங்க. இதான் நடந்தது. இந்த நடுவுல மாட்டிக்கொண்ட முஸ்லிம்களின் மீது இடப்பட்ட தாக்குதல் சாதாரணமான தாக்குதல். நம்முடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது, ஏறக்குறை 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார். அதுல 60 சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள், ஏறக்குறைய 6க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் முஹாஜிர் சஹாபாக்கள். இந்த நிலையில் அந்த போர்க்களத்தில் அந்த முஸ்லிம்களை துவம்சம் செய்த அளவுக்கு வேற எந்த போர்க்களத்திலும் அப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் வேற எங்கேயுமே நடந்திருக்காது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முக்கியமான சஹாபாக்களுடைய மேனியில் இருந்த ஒவ்வொரு உறுப்பையும் துண்டு துண்டாக நறுக்கி, வயிற்றை கிழித்து, ஈரலை எடுத்து கடித்து, மண்டை ஓடை எடுத்து, அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வெளியாக்கிட்டு, மதுவை ஊற்றி அதை அருந்தக்கூடிய அளவுக்கு கொடூரமான காட்சிகளை அரங்கேற்றினார். இந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சய்யிது ஷுஹதா என்ற பெயரை சூட்டினார். அது மட்டுமல்ல, வரலாற்றில் என்னைக்குமே நடக்காத அளவுக்கு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுக வைக்கும் போது நபி அவர்கள் 70 தக்பீர்கள் சொல்லி தொழ வைத்தார். அப்படின்னா அந்த காட்சி, அந்த நிகழ்வு எவ்வளவு பயங்கரமான ஒரு விளைவுகளை நபியவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அந்த நேரத்துலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் முஸ்லிம்கள் சிதைக்கப்பட்ட அந்த உடலை பார்த்த உடனே அந்த கொடுமையான காட்சி அவங்களால தாங்கிக்கிற முடியாம ஒவ்வொரு சஹாபாக்களுடைய உள்ளத்திலேயும் வெளிப்படையா சொல்றாங்க, இந்த அளவுக்கு மோசமாக தாக்கிய காபிர்களை நிச்சயமா பழி வாங்காம விடக்கூடாது அப்படின்னு என்ன செய்யறாங்க, வீராவேசத்தோடு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய உணர்வு தானே, யாரால தாங்கிட முடியும்? ஆனா அல்லாஹ் எவ்வளவு ஒரு ரஹ்மத்தானவன் பாத்தீங்களா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு நீங்கள் அமைதியாகுங்கள். எந்த நேரத்துல அமைதி? இந்த நேரத்துல அமைதியை பத்தி மனிதன் சொன்னா யாராவது ஒத்துக்குருவாங்களா? அல்லாஹ் சொல்றான், வயன் ஆக்புத்தும் ஃபஆகிபு பிமித்லி மா ஊகிபுத்தும் பி வலையின் சபர்த்தும் லஹுவ கைருல் லிஸ்ஸாபிரீன். நீங்கள் அவர்கள் செய்த துன்பத்திற்கு பகரமாக நீங்கள் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணினால், அவர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு துன்பம் தந்தார்களோ, நோவினை தந்தார்களோ, அதே அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் அவர்களை பழிவாங்கலாம். இந்த அளவு போல யாருமே நிர்ணயிக்க முடியாது. யாராவது நிர்ணயிக்க முடியுமா? கரெக்டா கச்சிதமா அந்த அளவு போல நிர்ணயிக்க முடியுமா? அல்லாஹ் ஒருவனாலதான் அது முடியும். அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்றா, வலையின் சபருத்தும், உங்களால இந்த அளவுக்கு கரெக்டா மைனூட்டா பார்த்து என்ன செய்ய முடியாது, பழி வாங்க முடியாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையாக இருந்தால் பொறுமையாளர்களுக்கு அதுதான் நல்லது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் அருளப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். இந்த நிலையில் அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வஸ்பிர் வமா ஸபுருக இல்லா பில்லாஹ். மேல நீங்கள் பொறுமையாக இருந்தால் பொறுமையாளர்களுக்கு அதுதான் நல்லது சொல்றான். இந்த இடத்திலேயே, இந்த ஆயத்திலே 2 பொறுமை அப்படிங்கிற வார்த்தை வருது. நீங்கள் பொறுமையாக இருந்தால் பொறுமையாளர்களுக்கு அதுதான் நல்லது. சரியா? அப்ப அந்த ஒரு சிறப்பு, அந்த தன்மை, அந்த அந்தஸ்து பொறுமையாளர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், வேற யாரும் கிடைக்காது. பொறுமையாளர்கள் ஒரு அந்தஸ்துக்குரிய மனிதர்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர், பொறுமை வந்துருச்சா, வமா ஸபுருக இல்லா பில்லாஹ். பொறுமை என்பது நீங்கள் பொறுமையாக இருங்கள். பொறுமை என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய கிஃப்ட் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல 2 பொறுமை வந்துருச்சு. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வலா தஹஸன் அலைஹிம் வலா தகு ஃபீ லைகி மிம்மா யம்குரூன். கவலைப்படாதீங்க, மன நெருக்கடிக்கு உள்ளாகாதீர்கள். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ் பயபக்தியாளர்களோடு இருக்கிறார், இன்னும் நல்லுபகாரிகளோடு அல்லாஹ் இருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இந்த வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல பொறுமையை பத்தி மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பொறுமையை பத்தி சொல்லக்கூடிய வசனங்களை மட்டும் ஏறக்குறைய 70 இடத்துல சொல்லு. பொறுமையை பத்தி சாபிரினா இருக்கட்டும், சபுரா இருக்கட்டும், இந்த மாதிரியான அந்த பொறுமை சம்பந்தப்பட்ட அந்த சபுருங்கிற வார்த்தை சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை மட்டும் குர்ஆன்ல 70 இடங்கள் அல்லாஹ் சொல்றான். 70 இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான்.
அப்படி என்றால் பொறுமை எவ்வளவு முக்கியமானது. பொறுமையை பத்தி நமக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்லி தரப்படுகிறது. பொதுவா ஒரு மனிதன், ஒரு உண்மையான முஸ்லிம், ஒரு மிகுந்த நன்மைக்குரிய ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? சமுதாயத்தை விட்டே தனியாயிரங்க, தனியா யார்ட்டையும் பேசக்கூடாது, தனிமையிலேயே நம்முடைய வாழ்க்கையை கழிச்சோம் சொன்னா பித்னா என்பதே கிடையாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட தனிமை வாழ்க்கையை ஆதரிப்பதை விட மக்களோடு மக்களாக கலந்திருந்து அவர்களால் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் சகித்து கொண்டு வாழ்க்கை வாழ்வதைத்தான் அல்லாஹ் நமக்கு ஆதரவு வைக்க. அப்படித்தான் நபிமார்கள் இருந்தாங்க. எந்த நபியாவது காட்டுக்கு போய் தனியா இருந்து மக்களுடைய சகவாசமே வேணாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு இருந்திருக்காங்களா? அல்லாஹ் நபிமார்களை அனுப்புனதே மக்களோட மக்களா கலந்திருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான். மக்களினுடைய அரவணைப்பு இல்லாமல் தனியாக இருப்பது என்பது அல்லாஹ்வை அதிகம் நெருங்க வைக்கும் என்று சொல்வது என்பது இஸ்லாத்தில் கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா துறவரம், துறவியாக வாழ்வது, குடும்பம் இல்லாம, கோத்திரம் இல்லாம, சமூகம் இல்லாம, மனித சஞ்சாரம் இல்லாம, தனிமையா காடு வனாந்தரங்கள்ல போய் தனிமையில இருந்து இந்த ஃபித்னாவே வேணாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது பத்தியெல்லாம். அதை விட மனிதர்களோடு மனிதர்களாக இருந்து அவர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய எந்த ஒரு அனாச்சாரமாக இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு அவர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டிய கட்டங்கள்ல சொல்லி அவர்களால் ஏற்படக்கூடிய இன்னல்களை சகித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதன் இருக்கிறானே, அவன்தான் மிக முஸ்லிம்களிலே மிக சிறந்த மனிதனாக இருக்கிறான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சுனனு திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் முஸ்லிமு, ஒரு முஸ்லிம், இதா கான முஹாலித்தல் லின்னாஸ், மனிதர்களோடு மனிதனாக கலந்திருக்கிறான். ஒரு முஸ்லிம் மனிதரோடு மனிதராக கலந்திருக்கிறான். வயஸ்பிரு அலா அதாஹும், அவர்களால் இழைக்கப்படக்கூடிய துன்பங்களையும் இன்னல்களையும் அவன் சகித்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அந்த முஸ்லிம் ஹைருன், மிகச் சிறந்த முஸ்லிம். யாரை விட தெரியுமா? மினல் முஸ்லிம் இல்லதி லா யுகாலித்துன் நாஸ், மனிதர்களோடு கலந்திருக்காமல் தனிமையை தேர்ந்தெடுத்த ஒரு முஸ்லிமை விட, அந்த மனிதர்களால் அதாவது சாட்டப்படக்கூடிய மனிதர்களால் கொடுக்கப்படக்கூடிய அந்த இன்னல்களை வலா யஸ்பிரு அலா அதாஹு, தாங்கிக் கொள்ளாமல் தனிமையை நாடி செல்கிறானே, அந்த முஸ்லிமை விட மக்களோடு மக்களாக கலந்திருந்து அவர்களுடைய இன்னல்களையும் சகித்து வாழக்கூடிய உண்மை ஒரு முஸ்லிம் தான் உண்மையான சிறந்த முஸ்லிமாக இருக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்னு மாஜாவிலே வரக்கூடிய மற்றொரு ஹதீஸ், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கல்லம கைலஹு, தன்னுடைய கோபத்தை யார் மென்று விழுங்கி விடுகிறாரோ, வஹுவ யக்திரு அலா ஐ யன்தஸிர, அந்த கோபத்தை அவரால் பிரயோகிக்க முடியும். அவரால் என்ன செய்ய முடியும்? அதாவது அந்த கோபம் வருது, அதை நம்மளால பயன்படுத்த முடியல, அதை பிரயோகிக்க முடியல. ஏன்னா கையாலாகாத தன்மை, அவன் நம்மளை விட சக்தி வாய்ந்தவனா இருக்கான். அந்த நேரத்தில் பொறுமையா இருக்கணும் பத்தியலா, அது உண்மையான பொறுமை இல்லை, அது நம்மளுடைய இயலாமை. ஆனா உண்மையான பொறுமை என்னன்னு சொன்னா, நமக்கு கோபம் வருது, அந்த கோபத்தை நம்மளால பிரயோகிக்க முடியும். உதாரணமா நம்முடைய வேலைக்காரர், நம்முடைய ஊழியர்கள், நம்ம கடையில வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப், அவரை பல தடவை நம்ம என்ன செய்யறோம், நம்ம அவர் வான் பண்றோம், நீ இந்த மாதிரி லேட்டா வராத, நீ இந்த மாதிரி செய்யாத. ஆனா அவருடைய பாவம், அவருடைய இயலாத தன்மை, சில நேரங்கள் அவர் லேட்டா வர்றாரு, அல்லது செய்யக்கூடாத ஒரு ஒரு சின்ன நிதிய தப்ப செஞ்சிடுறாரு. அப்பவும் அந்த ஓனர் என்ன செய்யறாரு, அந்த பாஸ் என்ன செய்யறாரு, அவரை மன்னிச்சு சரி சரி இந்த நேரத்துல மட்டும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு விடுறாரு பத்தியலா. அந்த பொறுமை மகத்தானது. அதை விட்டுட்டு அந்த ஊழியர் இந்த தப்ப பண்ணும்போது இவர் ஓனர் தானே, அவரை தன்னுடைய பொறுமை அந்த கோபத்தை பிரயோகிக்க முடியுமா முடியாதா? வேலையை விட்டு போப்பா, 10 தடவையா சொல்லுவாங்க உனக்கு, அடுத்த மாசத்துல நீ வராத, சொல்ல முடியுமா முடியாதா? அப்படி இருந்தும் ஒரு மனிதர் பொறுமையை மேற்கொள்கிறார் என்றால் அதுதான் உண்மையான பொறுமை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள், மன் கல்லம கைலஹு வஹுவ யக்திரு அலா யன்தஸிர, ஒரு அதாவது கோபத்தை பிரயோகிக்க முடியும் என்ற ஆற்றல் பெற்ற நிலையிலும் கூட தன்னுடைய கோபத்தை ஒரு மனிதர் மென்று விழுங்கிக் கொள்வாரையானால், அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வாரையானால், அடக்கிக் கொள்வாரையானால்,
அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதவி என்ன தெரியுமா? தஆஹுல்லாஹு தபாரக வ தஆலா அலா ரூஸில் ஹலாயிக். நாளை மறுமையில படைப்பினங்களிலே உயர்ந்த படைப்பினுடைய அந்தஸ்திலே அல்லாஹ் அவரை எழுப்புவான். அது மட்டுமல்ல, ஹத்தா யுஹய்யரஹு ஃபீ ஹூரில் ஈன் அய்யத்துஹுன்ன ஷாஅ. ஹூர்லீன்களை காட்டி இந்த அழகு கன்னிகைகளில் உனக்கு யார் தேவையோ நீ தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செய்வான்? சாய்ஸ் கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, அப்போ பொறுமைக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது. பொறுமையை மேற்கொள்ள, அதாவது கோபத்தை பிரயோகிக்கக்கூடிய நிலையிலும் கூட அவர் பொறுமையை மேற்கொள்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்து மிக உயர்ந்த அந்தஸ்தாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பொறுமையை பத்தி பல இடங்கள்ல நம்ம சொல்றோம். போன வாரம் கூட நம்ம சொல்லும் போது சொன்னோம், எல்லா நன்மைகளுக்கும் ஒரு வரையறை உண்டு. இந்த நன்மை செஞ்சா இவ்வளவு நன்மை கிடைக்கும், இந்த நல்ல காரியத்தை செஞ்சா இவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வரையறை உண்டு. ஆனா பொறுமையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது மட்டும் அதுக்கு கணக்கு இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னமா யுவஃப ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நிச்சயமாக பொறுமையாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கணக்கில்லாமல் நற்கூலி வழங்குவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்துல 10வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். பொறுமைக்கு பலவிதமான சிறப்பை பத்தி தஃப்சீர்ல நமக்கு எழுதுறாங்க. எப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, மறுமையினுடைய மகத்தான நற்கூலி அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப நம்ம சொல்லி காட்டின வசனம், இன்னமா யுவஃப ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். முதல் விஷயமா அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களுக்கு கணக்கில்லாமல் கூலி கொடுக்கிறான். இது முதல் விஷயம். மறுமையினுடைய மகத்தான நற்கூலி அவனுக்கு கிடைக்கும், பொறுமைக்கு கூலி. இரண்டாவது விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய அன்பும் முஹப்பத்தும் கிடைக்கும். பொறுமையாளர்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அன்பும் முஹப்பத்தும் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது, வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். அல்லாஹ் என்ன செய்யறான்? யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பெரிதும் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா, பொறுமையாளர்களுக்கு கூலி கொடுக்கிறான். சொர்க்கத்தை அல்லாஹ் கூலியாக கொடுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல பல விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. அதுல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் பக்ராவுல, வலனபுலு வன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்றான், உங்களை நாம் சோதித்துக் கொண்டே இருப்போம். விசுவாசிகளே, உங்களை நாம் சோதித்துக் கொண்டே இருப்போம். வலனபுலு வன்னக்கும், இந்த அதாவது நபுலுக்கும் அப்படின்னாலே உங்களை சோதிப்போன்னு அர்த்தம். நபுலுக்கும் அப்படின்னு சொன்னாலே சோதிப்போன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டு பேசாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த வார்த்தைக்கு முன்னால லாம சேர்த்து பின்னால ஷத்து உள்ள நூனை சேர்க்கிறது இருக்குது. அந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய தக்கீதினுடைய வார்த்தை. வல நபுலு வன்னக்கும், நபுலு வன்னக்கும் சொன்னாலும் தக்கீது வந்துடும், இந்த உறுதி வந்துடும். ஆனா அதுக்கு முன்னால லாம சேர்க்கிறது இருக்குது, இன்னும் தக்கீது, உறுதிக்கு உறுதி, உறுதியாக மிக உறுதியாக உங்களை நாம் சோதித்துக் கொண்டே இருப்போம். அல்லாஹ் எப்படி சொல்றான்? மூமின்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களை நாம் சோதித்துக் கொண்டே இருப்போம். வல நபுலு வன்னக்கும். இந்த சமுதாயம் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியப்பட தகுந்த ஒரு சமுதாயம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஹதீஸ் சொல்லுவாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, அஜபல்லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். ஒரு மூமினான மனிதனை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மூமினான மனிதனுடைய நிலையை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய எல்லா நிலைகளுமே நன்மையை தரக்கூடிய நிலைகளாகவே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா இதை கொஞ்சம் புரிய வைக்கக்கூடிய வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வை புகழுகிறான். அது நன்றி உள்ள நிலையாக, அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையாக அல்லாஹ் நன்மையான நிலையாக அல்லாஹ் பதிவு செய்கிறான்.
இப்ப மகிழ்ச்சியான நேரம் ஒரு மூமினுக்கு எப்படியாவது நன்மை எழுதப்படக்கூடிய நேரமா ஆயிருக்கு. அப்படித்தானே? நம்ம ஏதாவது ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நம்ம நல்ல சுகமா இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், வியாபாரம் ரொம்ப அமோகமா நடக்குது. ஒருத்தர் வர்றாரு, இன்னைக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு திருஷ்டி பட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. ஒருத்தர் வர்றாரு, வியாபாரம்லாம் எப்படி இருக்குங்க ஹாஜி அப்படின்னு கேட்டா சொல்லுவார், என்னங்க வியாபாரம்லாம் ஒண்ணும் இல்லை, முந்தி மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு, வியாபாரம் கடைகள்லாம் பெருவிருச்சுல அப்படின்னு. அதாவது எவ்வளவு வருமானம் வந்தாலும் இல்லைங்கிற சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது, உண்மையிலேயே நன்றி கெட்டத்தனம். ஆனா ஒரு உண்மையான மூமினுடைய தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? அவருக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கை கொடுத்தா அவருடைய வாயிலிருந்து முதல்ல எடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கிறேன், அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு நல்ல லாபத்தை கொடுக்குறான் அப்படி சொல்லணும். அப்போ ஒரு மூமினுடைய மகிழ்ச்சியான நேரத்தில் அவனிடத்துல விசாரிக்கும் போது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற சுக்ருடைய வார்த்தை இருக்குது, இதுவும் இந்த மலக்குமார்கள் பார்த்திருப்பாங்க. தனக்கு கிடைச்ச மகிழ்ச்சிய அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி என்ன செய்யறான், அல்லாஹ்வை நினைச்சு புகழ்றான், உடனே நன்மை எழுதுறான். நன்மை எழுதப்பட்டதா? அதே மாதிரி அவர் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கிறீங்க, கஷ்டப்படுறாரு. உங்களுக்கு மட்டும் என் பாய் இவ்வளவு சோதனை அல்லாஹ் சோதிக்கிறான், நீங்க தொழுவுறீங்க, வணங்குறீங்க, துவாவெல்லாம் செய்றீங்க, ஜக்காத்தெல்லாம் கொடுக்குறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு மட்டும் இவ்வளவு சோதிக்கிறானே. ஒரு நல்ல மனிதரா இருந்தா, உண்மையான தவக்குலுக்குரியவரா இருந்தா, தக்குவா உடையவரா இருந்தா என்ன சொல்லுவா தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டங்க, அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும், நம்ம அதை பத்தி நினைக்க வேண்டியது இல்லை, நம்ம ஒரு பொம்மை, அல்லாஹ் நம்மளை எப்படி ஆட்டணுமோ ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படித்தானே? நம்ம ஒரு அதாவது ஆட்டுவிக்கப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் நம்மளை எப்படி திருப்பணுமோ, அசைக்கணுமோ, கொல்லணுமோ, அல்லாஹ் நம்மளை அசைஞ்சுக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை ஒரு மூமினுக்கு வந்துடும். கஷ்டப்படும் போது கூட அவர் என்ன சொல்வார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்ஹம்துலில்லாஹ், அதை பொருந்திக்கிறோம். இந்த பொறுமைக்கு அல்லாஹ் கூலி எழுதுறான். இந்த மலக்கு பாக்குறாங்க, பொறுமை, இதுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். இதுதான் நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் அது நன்மை எழுதப்படக்கூடிய சந்தர்ப்பமா மாறிடுது, ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அதுவும் அவனுக்கு நன்மை எழுதப்படக்கூடிய சந்தர்ப்பமாக மாறி விடுகிறது. எனவே ஒரு மூமினுடைய எல்லா நிலையும் நன்மைக்குரிய நிலைகளாக இருப்பதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஒரு மூமின் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த மூமினை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீ ஈமானை ஏத்துக்கிட்டியா, உன்னை ரொம்ப சந்தோஷமா வைப்பேன், உன்னை மகிழ்ச்சியா இருக்கும், கஷ்டமே உனக்கு வராது, கடன் தொல்லையே வராது, நெருக்கடியே வராது, அப்படிலாம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கல. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வலனபுலுவன்னக்கும், உறுதியாக உங்களை சோதித்துக் கொண்டே இருப்போம், விஷயின், ஏதாவது ஒன்றின் மூலம், மினல் ஹவுஃப், அச்சம். இன்னைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, உலகத்துல பல பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில அச்சத்தால் பீடிக்கப்படுறோமா இல்லையா? என்ன செஞ்சிருவானோ தெரியலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னால இது என்னமோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நம்ம குடிமக்களா இல்லையாங்கன்னு சொல்லிட்டு வெளியாக்கிடுவானோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். இப்ப என்னன்னா எஸ்ஐஆர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நம்மளை அதாவது தேர்தல்ல ஓட்டு போடக்கூடிய உரிமையை பறிச்சிருவானோ அப்படிங்கிற பயம். இந்த மாதிரியான ஒரு அச்சம், பீதி, ஒரு நெருக்கடி, மாதிரியான இது எல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. மினல் ஹவுஃப், அச்சத்தால் உங்களை சோதிப்போம், வல்ஜூ, பசியால் உங்களை சோதிப்போம், வனக்குசி மினல் அம்வால், பொருளாதார சேதத்தின் மூலம் உங்களை சோதிப்போம். வீடுகளை இடிச்சிருவாங்க, எவ்வளவு ஆசாசியா வீடுகளை கட்டி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருப்பாங்க, எத்தனை நாள் பட்டினியா கிடந்திருப்பாங்க, எவ்வளவு தியாகம் பண்ணி அந்த சொத்துக்களை வளர்த்திருப்பாங்க. ஆனா ஒரே நைட்ல இடிச்சு குடிச்சிருக்காங்க. ஒரே நைட்ல 3 நாளைக்கு முன்னால அம்மா பள்ளத்துல போராட்டம் நடத்தினாங்க, கொண்டாங்க, வந்தாங்க, அதிகாரம் வந்தாங்க, இடிக்கலாம் மாட்டோம், பள்ளியாசலாம் தொட மாட்டோம்னாங்க, நேற்று இடிச்சுட்டாங்க, பள்ளியாசலையும் இடிச்சுட்டாங்க, சில வீடுகளை இடிச்சுட்டாங்க. 300 போலீஸை கொண்டு வந்து இறக்கி என்ன செஞ்சுட்டாங்க, அந்த அநியாயம் நடந்திருக்கு. ஆனா 50 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, வரி கட்டி இருக்கிறாங்க, எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அவ்வளவு நாள் கேள்வி கேட்காத ஒருத்தர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கான், யாரோ ஒருத்தர் நம்ம சமுதாயத்தை, நம்ம ஆட்களுக்குள்ளே ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டாங்கிறதுக்காக வேண்டி என்னாச்சு, மக்கள்லாம் போராடினாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த நேரத்துல அவங்கள என்ன செய்யறது, அவங்கள சரியா அவங்கள ஏமாத்துறதுக்காக வேண்டி நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டா வந்துட்டாங்க. அப்போ முஸ்லிம்களுடைய செல்வங்கள் சில நேரங்கள்ல பாதிக்கப்படுகிறது, சூறையாடப்படுகிறது, அநியாயமான முறையில என்ன செய்யப்படுகிறது,
அது அழிக்கப்படுகிறது. வனக்குசிமினல் அம்வால் அல்லாஹ் சொல்ற பொருளாதாரத்தின சேதத்தின் மூலம் உங்களை நாம் சோதிப்போம். வல் அன்ஃபுஸ் உயிர் சேதங்களின் மூலம் உங்களை சோதிப்போம். வஸ்மராத் விவசாய நிலங்களினுடைய அந்த கனி வளங்களை நாம் சேதப்படுத்துவதன் மூலம் உங்களை நாம் சோதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா நபியே இந்த சோதனை எல்லாம் சோதனை தான். யார் இது விஷயத்துல பொறுமையா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்ல சொல்றான். சோதனை என் மூலம் வரும், ஆனால் நன்மாராயம் என்னுடைய நபி சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறாங்க வபஷிரி சாபிரீன், யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள். அந்த பொறுமையாளர்களின் இலக்கணம் என்ன? எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் அல்லதீன இதா அஸாபத்தும் முஸீபத்தும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். உயிரினுடைய இழப்பாக இருந்தாலும், பொருளாதாரத்தினுடைய இழப்பாக இருந்தாலும், நிம்மதியினுடைய இழப்பாக இருந்தாலும், எல்லா இழப்புகளுக்கும் சொந்தமான வார்த்தை இந்த வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமானவர்களே, இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்றான். நம்ம ஹதீஸ்ல அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு பெண்மணி அந்த பக்கமா ஒரு கரும்பு பெண்மணி நடந்து போறாங்க, ஒரு கருப்பினத்து பெண்மணி நடந்து போறாங்க. அப்போ அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சஹாக்களை பார்த்து சொல்றாங்க, ஸல்லல்லாஹு காலத்துக்கு பின்னால் நடந்த விஷயம். சஹாக்களை பார்த்து சொல்கிறார்கள், அலா உரீக்க இம்ராத்தன் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்ணை ஒரு பெண்ணை நான் காட்டட்டுமா உங்களுக்கு? சொர்க்கத்து பெண்ணாகிய ஒரு பெண்ணை உங்களுக்கு காட்டட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அதாவது அத்தா இப்னு அபீ ரபாஹ் மாணவர்கள ஒருத்தவங்க அவங்க சொல்றாங்க, பலா கட்டாயம் காட்டுங்க, சொர்க்கத்து பெண்ணை நீங்க காட்டுறீங்கன்னு சொன்னா பெரிய விஷயம் இல்ல, காட்டுங்க அப்படிங்கிறாங்க. உடனேதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹில் மர்அத்து ஸௌதா, இதோ நடந்து போறாங்கல்ல இந்த கருப்பினத்து பெண்மணி, அவங்க சொர்க்கத்து பெண்ணு அப்படின்னாங்க. உடனே சொர்க்கத்து பெண்ணா, இந்த பெண்ணை போய் சொர்க்கத்து பெண் நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? யார் சொன்னா உங்களுக்கு? எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி வந்த போது உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு தடவை இந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தார்கள். அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகாலத், அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்னி உஸ்ரஉ வ இன்னி அத்தகஷப், நான் சில நேரங்கள்ல ஒரு விதமான நடுக்கத்துக்கு உள்ளாகி, காக்காய் வலிப்பு போன்ற ஒரு நடுக்கம் எனக்கு உண்டாகி கீழே விழுந்துடுறேன். கை காலையெல்லாம் நான் அசைக்கிறதுல அத்தகஷப், என்னுடைய மேனியில மூடப்பட்டிருக்கக்கூடிய கீழங்கி மேலங்கி எல்லாம் அப்படி விலகிறது. என்னுடைய மறைவான இந்த உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருது. எனக்கு வெக்கமான ரொம்ப ஒரு மாதிரியா எல்லாமே ரொம்ப கூச்சமா போயிருது. எல்லா மக்களுக்கு மத்தியில நான் விழுந்து அந்த மாதிரி என்னுடைய அந்தரங்கங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்ச உடனே எனக்கு மானமே போயிருது. யார சொல்லலாம், எனக்கு அந்த நோய் வராம என்னை காப்பாத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, அந்த அம்மையார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லி காட்டுறாங்க. உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி அவர்கள் நினைத்திருந்தா துஆ செஞ்சிருக்கலாம்ல, அல்லாஹ்ட்ட அவங்க துஆ செஞ்சிருந்தா நிச்சயமா அல்லாஹ் ஏத்துக்கிட்டு இருப்பானா இருக்க மாட்டானா? நிச்சயமா ஏத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்ணே, இன் சபருத்தி இன் ஷித்தி சபருத்தி, நீ விரும்பினால் பொறுமையாக இருப்பாயாக, வழக்கில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீ விரும்பினா பொறுமையாயிரு, அந்த பொறுமைக்கு கூலி சொர்க்கம் கிடைக்குங்கிறத நான் நன்மாராயம் சொல்றேன். ஆனா அதே சமயத்துல வயின் ஷித்தி தாவத்துல்லா, இல்ல எனக்கு சொர்க்கம்லாம் எனக்கு இப்ப தேவையில்லை, எனக்கு இப்போதைக்கு இந்த நோய் கரமாகணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா, உங்களுக்காக நான் துஆ செய்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயின் ஷித்தி தாவத்துல்லாஹ ஐயோ ஆஃபீக, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவதற்காக வேண்டி நான் துஆ செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மையார் சஹாபி பெண்மணியில அவங்க சொர்க்கத்தினுடைய அருமையை புரிந்தவங்க தானே, அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அஸ்பீர், நான் பொறுமையா இருக்கும், எனக்கு இந்த நோயெல்லாம் குணமாக வேணாம், நான் இந்த நோயிலே நான் வாழ்ந்துட்டு போறேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும். ஆனா அதே சமயத்துல அகாலத் இன்னி அத்த கஷ்டப்பு யார சொல்லலாம், நான் கீழே விழுந்து கைகால அசைக்கிறது கொள்றது எல்லாருக்கும் முன்னால் இந்த பாதிப்பு உண்டாகிறதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல.
பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு, நான் பொறுமையா இருக்கிறேன், எனக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும். நான் அதே சமயத்துல இந்த மேல இருக்கக்கூடிய ஆடைகள்லாம் விலகுது பத்தியலா, நான் எவ்வளவுதான் கீழே விழுந்து என் கைகால அசைச்சாலும் என் ஆடைகள் விலகாமல் இருப்பதற்காக நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. நபி அவர்கள் அதுக்கு துவா செய்யறாங்க. அல்லாஹ், இந்த பெண்மணியினுடைய நோயை பத்தி பிரச்சனை இல்லை, அந்த அம்மா கீழே விழும்போது அந்த அம்மாவுடைய ஆடை மட்டும் எந்த சமயத்திலும் விலகக்கூடாது யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யறாங்க. சொர்க்கமும் கிடைச்சு போயிருது, அந்த அம்மாவுடைய மான மரியாதையும் பாதுகாக்கப்படுது. அதுக்கு பின்னால அந்த அம்மா எத்தனை தடவை விழுந்தாலும் அவருடைய ஆடை மேல போகாதான், அந்த ஆடை விலகாதான். சல்லல்லாஹு துவாவுடைய பரக்கத்தை பாருங்க. ஆனால் அந்த பெண் நோய் குணமாகணும் துவா செய்ய சொல்லல. காரணம் என்ன? எனக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும். எனவேதான் நான் சொன்னேன், இந்த பெண்மணி சொர்க்கத்து பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நன்மாராயம் சொல்லப்பட்ட சொர்க்கத்து பெண்மணி சொன்னார். அப்போ மூணாவது விஷயம், பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவம் என்னன்னு சொன்னா சொர்க்கம். சொர்க்கம் கிடைக்கும். நாலாவது விஷயம் என்ன? நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னா மஅய்யத்துல்லாஹ், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். பொறுமையாளர்களோடு யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். மஅய்யத்துல்லாஹி மஅஸ்ஸாபிரீன், யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பது நன்மாராயம். நான்காவது நன்மாராயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான், வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். அதே போல மற்றொரு வசனத்துல வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாக இருங்கள், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய நான்காவது சன்மானம் என்ன? அல்லாஹு தஆலா நம்மோடு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நற்கூலி நமக்கு கிடைக்கிறது. ஐந்தாவது விஷயம் என்னன்னு சொன்னா ஹைரு அத்தாயின் மினல்லாஹில் முஃமின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை போல ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களிலேயே மகத்தான செல்வம் பொறுமை. பொறுமையை பத்தி நபி அவர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களிலேயே பெரிய செல்வம், பெரிய அருட்கொடை பொறுமைதான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இந்த பொறுமைக்கு மாற்றமான விஷயங்கள் நடக்கிறத நம்ம அடுத்தவங்களை பார்க்க தேவையில்லை, நம்மளை யோசிச்சு பார்ப்போங்க. நம்மளை பத்தி ஒண்ணு அல்லாஹ்வுக்கு தெரியும், இன்னொன்னு நமக்கு தெரியும். வேற யாருக்கும் நம்ம என்ன 100க்கு 100 நம்மளுக்கு தெரியுமா? இப்ப என்னைய பத்தியோ வேற யாரை பத்தியுமோ அவரவர்களுக்கு அவர்களை பத்தி தெரியக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுக்கு தெரியுமா? வெளியே நம்ம நடந்து வந்தா ஸ்ரீதேவி கடிஞ்சு பேச மாட்டாருங்க, அதிர்ந்து நடக்க மாட்டாருங்க, ரொம்ப ஸ்ரீதேவியான மனுஷங்க. உள்ளுக்குள்ள போனாதான் தெரியும் பூகமும், இது புயலா அல்லது பூவா அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும். பூ மாதிரி நடப்பார் மனுஷன், புன்னகையோடு இருப்பார் மனுஷன், அப்படிலாம் போடுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போன இந்த மனுஷனா இவரையா பூ மாதிரி சொல்லிய அப்படின்னு யார் சொல்லுவா? வீட்டுக்குள்ள உள்ளவங்க சொல்லுவாங்க. அப்போ வீட்டுக்கு போனாதான் தெரியும் இவருடைய அந்தரங்கள். அப்போ வீட்டுக்காரவங்களுக்கு கூட நம்மளுடைய நன்மையை பத்தி தெரியாது. சில நேரங்கள்ல நம்மை பற்றி நமக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? நம்மள்ட்ட சொல்றாங்க, நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய செல்வங்களிலேயே பெரிய செல்வம் என்னன்னு சொன்னா பொறுமை என்ற நற்குணம் தான். அப்ப பொறுமை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால, அந்த ஆயத்துல நம்ம சொன்னோம்ல, வஸ்பிர் வமா சபுருக்க இல்லா பில்லாஹ், பொறுமையாக இருங்கள், பொறுமை என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய அன்பளிப்பு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்ல, அதான் இது. மனிதனுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களிலேயே மகத்தான செல்வம் பொறுமை என்ற நற்குணம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இது ஐந்தாவது விஷயம். ஆறாவது விஷயம் என்னன்னு சொன்னா பொறுமையாளர்களுக்கு ஈமானுடைய இன்பம் விளங்கும், ஈமானுடைய இன்பம் தெரியும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம், கதாலிக்க தருக்குல் ஃபவாஹிஷ் யஸ்கு பிஹல் கல்ப் வகதாலிக்க தருக்குல் மஆசி ஃபஇன்னஹா பிமன்சிலத்தில் இக்திலாத்தி வர்ரதிஅத்தி ஃபில் பதன். அதாவது ஒரு மனிதன் தீயவற்றை விட்டும் அகலுகின்ற போது அந்த மனிதனுடைய அந்த பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய இன்பம், மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு விலகுகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலம் ஏற்படக்கூடிய மன நெருக்கடியில்
பொறுமையாளர்களுக்கு ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறான். நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன், சில நேரங்கள்ல ஆபாசமான ஒரு விஷயம், ஆகாத ஒரு காரியம், இதை செய்யும் போதோ இதை பார்க்கும் போதோ கிடைக்கக்கூடிய இன்பம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதை விட மனப்பக்குவப்பட்ட தஸ்கியா என்ற உள்ளத்தின் பரிசுத்த தன்மையை அடைந்தவர்களுக்கு எதுல கஷ்டம்னு நம்ம நினைக்கிறோமோ அதுல இன்பம் கிடைக்கும். அதனாலதான் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படும் போது சிரித்த முகத்தோடு என்ன செஞ்சாங்க? ஷஹீதாக்கப்பட்டாங்க. சிரித்த முகத்தோடு அதை இனத்தை தாங்கிட்டாங்க. எப்படி அவங்களால சிரிக்க முடிஞ்சுச்சு? ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுமரத்திலே ஏற்றப்பட்டு கட்டி வைக்கப்பட்டு அவர்கள் நாலா பக்கத்திலிருந்தும் காபீர்கள் என்ன செய்யறாங்க? அம்பால் அடிக்கிறாங்க, அம்பு எறிகிறாங்க. அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. உடம்புல நாலா பக்கத்திலிருந்து அம்பு தைக்க தைக்க உடம்பு சல்லடையா மாறுங்க. உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது. கடைசியா உயிர் பிரிய போற நேரத்துல அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உஸ்து ரப்பில் காபா, காபாவினுடைய இறைவனாகிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். அப்படி சொல்லிட்டு இப்படி சிரிச்ச முகத்தோட மூத்தா போயிடறான், ஷஹீதாயிடுறான். இந்த வார்த்தை அந்த நேரத்துல பார்க்கும்போது ஒரு தைரியசாலியின் வார்த்தையாக இருக்கலாம். ஆனா பிற்காலத்துல இதே வார்த்தை பல பேருக்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கு காரணமாயிருந்தது. எந்த ஒரு எஜமானர் ஹுபைப் ரலியல்லாஹு அந்த மேடையில ஏற்றி கொல்வதற்கு கொடுத்தாரோ, அந்த வீட்டுல இருந்த வேலைக்கார பெண்மணி சொல்லுகிறார், ஹுபைப் அவர்களை நான் வீட்டுல சிறை வைத்திருக்கும் போது நான் பார்த்தேன், பலவிதமான அற்புதங்களை கண்டேன். அந்த சீசன்ல இல்லாத பழங்களை வச்சு அடிக்கடி வச்சுக்கான்னு சாப்பிட்டு இருப்பார். மக்காவில அந்த பழம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இவர் அந்த பழத்தை வச்சு சாப்பிட்டு இருப்பார். பேரித்தம், அதாவது திராட்சை கொலை வச்சு சாப்பிட்டு இருப்பாரு. திராட்சை பழம் அந்த சீசன்ல கிடைக்கவே கிடைக்காது. அது எப்படி கிடைச்சது? இன்னல்லாஹ யர்ஸுகு மய்யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் கணக்கில்லாமல் கொடுப்பான். சிலருக்கு, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கணக்கில்லாமல் கொடுப்பான். இந்த நிலையில அவருடைய அதிசயமான இந்த தன்மையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அவர் இறந்து போகும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தையை முதல்ல கவனிச்சேன். கிறிஸ்து அரபில் காபா, காபாவினுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் கீழே விழுந்தாரு. அது என்ன வெற்றி? இவர் இறந்து போறாரு, ரத்தம் சிந்துறாரு, உடல் சல்லடையாக மாற்றப்படுது, சிதலை, அதாவது சீரழிக்கப்படுகிறார். அப்படி இருந்தும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? வெற்றி என்று சொல்கிறார் என்றால் அது என்ன வெற்றின்னு நான் நினைச்சு பார்த்தேன். அப்புறம்தான் நான் உண்மையிலேயே அல்லாவை ஏற்றுக்கொண்டு அதற்காக உயிரை கொடுத்தாலும் அது ஒரு பேரின்பம் என்பதை புரிந்து கொண்டேன். நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு யார் சொல்றா? அந்த வீட்டுல வேலைக்கார பெண்மணியாக இருந்தவங்க சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமானவர்களே, அப்போ ஒரு மனிதன் சபுர் என்ற பொறுமைக்கு இலக்கணமானவனாக மாறி விடுவானே, ஆனால் எதெல்லாம் நமக்கு கஷ்டம்னு தெரியுதோ அதெல்லாம் அவங்களுக்கு இன்பமா மாறி தெரிஞ்சிடும். அப்படிங்கிற விஷயத்த நமக்கு அனுபவபூர்வமாக விஷயம் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இது 6வது விஷயம். 7வது விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது பொறுமையாளர்களுக்கு அல்லாஹு தாலா 3 விதமான நன்மாராயத்தை அல்லாஹ் சொல்றான். நம்ம இப்போ ஓதி காட்டுறோம்ல, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பொறுமையாளர்கள் எப்படி இருப்பாங்க? எந்த இழப்பா இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், ஏதாவது துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டால் காலு, அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதாக அந்த மக்கள் என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவர்களுக்கு என்ன கூலி தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிகிறான். ஒரு விஷயம், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய 3 விதமான கூலி, 3 விதமான சன்மானம். அது என்ன? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அவருடைய இரட்சகனிடமிருந்து அவர்களுக்கு அருள் கிடைக்கிறது. சலவாத் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. மிர் ரப்பி வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற அருளும் கிடைக்கிறது. 2வது விஷயம்.
உலாய்க்கஹுமுல் முஹ்ததூன், ஹிதாயத்து கிடைக்கிறது. மூன்றாவது விஷயம் என்ன? ஒன்று சலாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுக்கிறான். இரண்டாவது என்ன? ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது. மூன்றாவது உலாய்க்கஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழியாளர்களாக இருப்பார்கள், அவர்கள் ஹிதாயத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய 3 விதமான நன்மாராயம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறோம். ஆக பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானங்களும் நற்கூலிகளும் எண்ணில் அடங்காதவை. இதுல அல்லாஹ் குர்ஆன் நிரம்ப பல விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதற்கு எடுத்துக்காட்டாக நபிமார்களை நமக்கு எடுத்துக்காட்டா சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொறுமை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அழகான பாடம். தாயிஃப்ல அடி வாங்குறாங்க, கடைசியா உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது அதுக்கு பழி வாங்குற விதத்துல நான் தண்டனை கொடுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். ஆனா நபி அவர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, வேணாம், நான் பொறுமையா ஏத்துக்கிறேன், பிரச்சனை இல்ல. இந்த மக்கள் இன்றைக்கு என்னை அடிச்சாலும் இவருடைய பரம்பரையில உள்ள மக்கள் என்னை என்ன செய்வாங்க? என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இந்த விஷயத்தில் நான் அடிபட்டதுக்கும் என்னால் எனக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கும் காரணம் என் இயலாமை, என்னுடைய சாதுரிய குறைவு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க செஞ்ச துஆவுல என்ன சொல்றாங்க? இது என்னுடைய சாதுரிய குறைவு, எப்படி நான் எடுத்து சொல்லணும்னு எனக்கு தெரியாம சொல்லிட்டேன், அது என்னுடைய சாதுரிய குறைவு தானே தவிர நான் மற்றவங்களை நான் குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அல்லாஹ் நான் பொறுமையா ஏத்துக்கிறேன், இவங்களை அழிச்சிட வேணாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நபியினுடைய காட்சியை என் கண்ணுக்கு தெரிகிறது என்று நபி அவர்கள் சொல்றாங்க. ஒரு நபியை ஒரு குழி தோண்டி அவர்களை இடுப்பு வரை புதைத்து ஒரு ரம்பத்தால் அவர்களை நேராக அறுக்கிறார்கள், நேராக இரு கூறாக அறுக்கிறார்கள். அவர்களை படுக்க வைத்து, ஒரு சில நபிமார்களை படுக்க வைத்து இரும்பு சீப்பு இருக்கு பாருங்க, அந்த குப்பல்றதுக்காண்டி கம்பி கம்பியா இருக்குமே, அத மாதிரி ஒன்ன அவருடைய மேனியில அப்படி பதிய வைத்து பிடிச்சு இழுப்பாங்க. ரத்தமும் சதையும் எலும்பும் சதையும் எல்லாம் இணைந்து அப்படியே பின்னி பிசைந்த நிலையிலே வெளியே வருமா. இந்த ரத்தத்தை மேல தடவிக்கிட்டே அந்த நன்மார்கள் சொல்லுவாங்களாம், அல்லாஹும்ம ஃபிர்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இறைவா என்னுடைய கூட்டத்தாரை நீ அழிச்சிராத, நீ அவர்களை மன்னிச்சிரு, அவர்களோ அறியாத மக்கள், என்னுடைய விஷயத்தை பத்தி அவங்க தெரிஞ்சவர்கள்லாம் செய்ய மாட்டாங்க, அறியாத மக்கள், அதனால செய்யறாங்க, அவங்கள மன்னிச்சிரு என்று சொன்னார்களே. அந்த நபிமார்களின் பொறுமை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நபிமார்கள் எல்லோருமே பொறுமையானவர்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவங்கள கோபத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு கோபம் யாருக்கும் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா பெரிய பொறுமைசாலி மூசா அலைஹிஸ்ஸலாம். பெரிய பொறுமைசாலி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு மனிதர், நீங்கள் நியாயமாக நடக்கவில்லை, நீங்கள் ஏற்றத்தாழ்வோடு நடக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது கூட, ரஹிமல்லாஹு மூசா, அல்லாஹ் தஆலா மூசாவுக்கு ரஹ்மத் செய்வானாக, அந்த கூட்டத்தார் என்னை விட எத்தனையோ துன்பங்களை அந்த மக்கள் மூசாவுக்கு கொடுத்தும் கூட அவர்கள் அது விஷயத்தில் என்ன செய்யல, அவர்கள் ரொம்ப பொறுமையோடு இருந்தார்கள் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வாங்க. எந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமைக்கினுடைய இலக்கணம் சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடலை தாண்டி அந்த மக்களை அந்த கம்பால அடிக்கிறாங்க, குச்சியால என்ன செய்யறாங்க, கடல் அடிக்கிறாங்க. 12 பாதை உருவாகுது. அது அல்லாஹ்வுடைய நேரடி அத்தாட்சி. அந்த மக்கள் கண் கூட பாக்குறாங்க. யாரோ சரித்திரம் சொல்றது இல்லை, நம்ம சரித்திரமா தானே இப்ப சொல்றோம். அந்த மக்களுக்கு அது நடக்குது. அந்த மக்களுடைய 12 கூட்டத்தார் தனித்தனியாக பாதையில போகக்கூடிய வகையில அல்லாஹ் தஆலா காய்ந்த தரையாக அல்லாஹ் தஆலா 12 பாதையில உருவாக்குறான் கடலுக்குள்ள. அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த அக்கறையை தாண்டிடுறாங்க. அவர்களை துரத்தி கொண்டு வந்த ஃபிரௌன் படை பட்டாளங்களோடு அந்த கடலுக்குள்ள நுழைகிறான். நடு மத்தியில வரும்போது அந்த அலைகள் ஒன்னா சேர்ந்துருது, எல்லாம் அழிக்கப்பட்டுறாங்க. எல்லாரும் அவங்களுடைய சொத்து சுகங்களோடு அழிக்கப்பட்டாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நேரடியா பாக்குறவங்க தானே. இவர்களுக்கு எவ்வளவு பெரிய படிப்பின இருக்கணும். ஆனா இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? எவ்வளவு அநியாயக்காரன் பாருங்க. இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கான் பாருங்க, அந்த கூட்டம் தான் எல்லாம் அந்த ஷைத்தானுடைய கூட்டம். அந்த கடலை விட்டு தாண்டி போனதுக்கு பின்னால அக்கறையில ஒரு கிராமத்துல பொம்மைகளை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்களாம்.
சிலைகளை வச்சு வணங்கி இருந்தாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய், மூசா இந்த மாதிரி சில சிலைகளை எங்களுக்கு வாங்கித்தா, நாங்களும் வணங்குறாங்க. எப்படி இருக்கும்? காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கிற, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நேரடியா பார்த்திருக்கிற, உன்னை அல்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான். உனக்கு யார் மாறுபாடு செஞ்சானோ, உன்னை ஆபத்தா இருந்தானோ அவனை எல்லாம் அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். உனக்கு இவ்வளவு பெரிய ஈடேற்றத்தை தந்தும் கூட அந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த சிலைகளை வாங்கிட்டாங்க, நான் வணங்கணும்னு சொல்றியே, எப்படிப்பா இது? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு பொறுமை இருந்திருக்கணும். அப்படி இருந்தும் அந்த மக்களை அரவணைச்சு விட்டுறாம, வாங்க இப்படிலாம் செய்யக்கூடாது, வாங்க அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை அரவணைச்சு கூட்டிட்டு போய் கடைசி வரைக்கும் அந்த மக்களை பிரிச்சிடாம அப்படியே அரவணைச்சு இருந்தாங்க. பத்தியலா அந்த மூசா பொறுமைசாலியா கோவக்காரரா? உலகமே சொல்லுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவக்காரர் அப்படின்ட்டு. ஆனா கோவத்தை ஒரு தடவை வெளிப்படுத்தினாங்க. அந்த கோபம், அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க மூசா ரொம்ப கோவக்காரர். மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் தூர் சீனா மலைக்கு போயிட்டாங்க, அல்லாஹ்ட்ட பேசிட்டு வர்றதுக்காக வேண்டி போயிட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய கூட்டத்தாருக்கு பிரதிநிதியாக வச்சுட்டு போனாங்க. அங்க போன உடனே சாமிரின்னு ஒருத்தன் என்ன செஞ்சான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடி மண்ணை அள்ளி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு தங்கத்தால ஒரு கன்று குட்டியை செஞ்சு அதுக்குள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடி மண்ணை போட்ட உடனே வா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த கன்று குட்டி எப்படி கத்துமோ அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரையும் கூப்பிட்டான். மூசா தூர் சீனா மலைக்கு தேடி போயிருக்கிற அல்லாஹ்வை, ஆனா அல்லாஹ் இங்கதான் இருக்கிறான் அப்படின்னா. இங்க கன்று குட்டியை காட்டி, தங்கத்தால செஞ்ச கன்று குட்டியை காட்டி அல்லாஹ் இங்கதான் இருக்கான், மூசா எங்கேயோ தேடி போயிருக்காங்க. அதுல ஒரு கூட்டம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க கன்று குட்டியை. பசுமாடை வணங்குறாங்க இல்ல, அந்த மாதிரி கன்று குட்டியை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கன்று குட்டியின் பிரியம் அவர்களுக்கு ஊட்டப்பட்டு விட்டதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வயது அகதுனா மீதாக்குமன் இஸ்ராயில் லா தஅபுதுன இல்லல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது வயது அகதுனா மீதாக்கும் வரஃபஅனா ஃபௌகும் அத்தூர் குது மா ஆதைனாக்கும் பிகுவத்தி வஸ்மஉ قالوا سمعنا وعصينا واشربوا في قلوبهم العجل لكفرهم. இஜில் என்று சொன்னால் கன்று குட்டியினுடைய அந்த பிரியம் அவர்களுக்கு ஊட்டப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். உஷ்ரிபு ஃபீ குலூபிஹிம் இஜில் பிகுஃப்ரிஹிம். அல்லாஹ்வுடைய இறை மறுப்பின் காரணத்தினால் அவருடைய உள்ளத்தில் அந்த கன்று குட்டியினுடைய பிரியம் ஊட்டப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காரியம். 2 கூறா பிரிஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போகும்போது எல்லாருமே ஏகத்துவவாதிகள், எல்லாமே அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் ஏத்துக்கிட்டவங்க. திரும்பி வந்து பாக்குறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு மன்றாடுறாங்க, என்னப்பா இப்பெல்லாம் செய்யாதீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கோச்சிக்கிடுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை கொடுப்பான், இப்பெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு எவ்வளவு மன்றாடுறாங்க. அதுல பார்த்தா பெரிய குழப்பமா போயிடும் சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பேசாம இருந்துடுறாங்க. அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அந்த வேதங்களை வாங்கிட்டு வராங்க. இப்ப இருக்கிற மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள், ஒரு வசனம் 2 வசனம் இறக்கப்பட்டுச்சு, ஒரு சூறா இறங்கிடுச்சு, 3 சூறா இறங்குச்சு, இப்படி எல்லாம் வந்து குர்ஆன் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இறக்கப்பட்டுச்சுல, அந்த மாதிரி இல்ல. அந்த காலத்துல எல்லா வேதங்களுடைய நிலைமையும் என்னன்னு சொன்னா, ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா வேதத்தை ஒட்டுமொத்தமா கொடுத்தான். தௌராத் வேதம் சொன்னா தௌராத் வேதத்தை அப்படியே மொத்தமா கொடுத்துட்டான். 40 நாள் போய் அல்லாஹ்ட்ட உரையாடிட்டு வரும்போது பலகையில எழுதப்பட்ட தௌராத் வேதத்தை கொண்டு வந்தாங்க. இங்க வந்து பார்த்தா அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன்னு ஒருத்தன் உருவாயிட்டான். பார்த்த உடனே இந்த பலகையை தூக்கி வீசினாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பலகைகளை தூக்கி எறிந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தூக்கி எறிந்தார்கள். எறிந்து விட்டு தன்னுடைய சகோதரர் ஹாரூனுடைய தாடிய பிடிச்சு இழுத்தாங்க. பிடிச்சு இழுத்து பலான்னு ஒரு அடைச்சாங்க. நான் எப்படி விட்டுட்டு போனேன் இந்த சமுதாயத்தை, நீ எப்படி ஆக்கி வச்சிருக்கிற? 2 பேரா மாறிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி சொன்னோடனே அப்பதான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா தஅஹுது பிலிஹியத்தி வலா பிரஸி இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயீல வலன் தர்குபு கௌலி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் தாடியை பிடிக்காதீங்க. லா தஅஹுது பிலிஹியத்தி வலா பிரஸி, என் தாடி முடிய பிடிக்காதீங்க, என்னுடைய தலைமுடியை பிடிச்சு எடுக்காதீங்க. காரணம், நீங்க வந்து என்னைய பார்த்து இந்த குடும்பத்தை, இந்த கூட்டத்தை பிரிச்சுட்டியே அப்படின்னு நீங்க என்னைய சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் ரொம்ப அதிகமா பேசல, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி பார்த்தேன். இவங்க இன்னும் கொஞ்சம் 4-5 கூட்டமா பிரிஞ்சு வாங்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் பேசாம பயந்து இருந்துட்டேன் அப்படின்னு யார் சொல்றா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நேர்வழி பெற்ற மக்களுக்கு மத்தியில இணை வைப்பு என்று ஒன்று நுழைந்து விட்டதே என்ற ஒரு
பயங்கரமான ஆதங்கத்துலதான் அந்த கோபத்துல அந்த வேதத்தினுடைய அந்த பலகையில தூக்கி வீசினாங்களே தவிர உண்மையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய பொறுமைசாலி. அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து பொறுமையா இருங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்ம். உறுதி மிகுந்த நபிமார்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ நபியே அவ்வாறே நீங்கள் பொறுமையாக இருங்கள். உறுதி மிகுந்த நபிமார்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அவ்வாறே நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்முடைய நபிக்கு பாடம் சொல்கிறான். இந்த உறுதி மிகுந்த உல் அஸ்ம் என்ற நபிமார்கள் யார் தெரியுமா? ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 950 வருடங்களும் கல்லால் அடிச்சாங்க. ஆனா அதெல்லாம் தாங்கிக்கிட்டு என்ன செஞ்சாங்க? ஏகத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு பொறுமை வேணும், எவ்வளவு பொறுமை வேணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பு குண்டத்தை உருவாக்கி தூக்கி போட்டாங்க. அதாவது தான் சொந்த ஊர்ல வாழ முடியாத நிலையில் பல ஊருக்கு ஹிஜ்ரத் பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலை. மூணாவது மூசா அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் அடைந்த கஷ்டங்களுக்கும் அளவே இல்லை. நான்காவது ஈசா அலைஹிஸ்ஸலாம். மேல உயர்த்தப்பட்டது 30 வயசுல உயர்த்தப்பட்டாங்க. அது கடையில அவங்க என்னென்ன படணுமோ அவ்வளவு கஷ்டங்களையும் பட்டுட்டாங்க. இந்த 4 நபிமார்களும் உலுல் அஸ்ம். ஐந்தாவதாக நம்முடைய நபி உலுல் அஸ்ம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நம்முடைய நபியை பார்த்து இந்த 4 நபிமார்களும் எப்படி பொறுமையா இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் பொறுமையா இருங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லிக்காரு. நபி அவர்களை பார்த்து ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்ம் மினர் ருசுலி வலா தஸ்தஅஜில் லஹும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆக நபிமார்கள் அனைவருமே பொறுமையாளிகளாகத்தான் இருந்தார்கள். நபிமார்கள் அனைவருமே பொறுமைசாலிகளாக இருந்தார்கள். எனவே நபிமார்களுடைய இலக்கணம் என்பது பொறுமையின் இலக்கணம். அந்த தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும். சில நேரங்களுடைய நம்முடைய மனம் இடம் கொடுக்காதுதான். இதுக்கு போய் பொறுமையா இருக்கணுமா, இவன்கிட்ட போய் நான் பேசணுமா, இவன்கிட்ட போய் நான் பணிஞ்சு போகணுமா, நான் இவனுக்கு நான் சமாதானமா போகணுமா, வேணாம் அதெல்லாம் முடியாது. ஆனால் மன் தவால்லஅ ரஃபஅஹுல்லாஹ் என்று சொல்வதை போல எந்த ஒரு நிலையிலும் நாம் பணிந்து போவதால் நிச்சயமாக நமக்கு கேவலம் என்பது அல்ல. உலகத்துல நம்ம அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர நிச்சயமா அல்லாஹ் நம்முடைய மதிப்பு மரியாதைகளை உயர்த்திக்கிட்டே போவான். எனவே நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளாக இருந்தாலும், நோய் நொடிகளாக இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகளாக இருந்தாலும், எதுவாக எந்த விஷயமா இருந்தாலும், கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அல்லது கவலைகளை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு இருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தோடு பொறுமையை மேற்கொள்வது என்பது ஒரு உண்மையான மூமினிடத்தில் இருக்க வேண்டிய உண்மையான பண்பு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான். கண்மணி நாயகம், அதாவது நம்ம கடைசி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி முடிக்கும் போது இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களோடும் அல்லாஹ் இருக்கிறான். யார் நல்லுபகாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களோடும் அல்லாஹ் இருக்கிறான். இந்த 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுல 2லயுமே பொறுமை சம்பந்தப்பட்டிருக்கு. அதாவது பழிவாங்கிற விஷயத்துல கூடுதலா பழி வாங்கிட கூடாது. அது விஷயத்துல அல்லாஹ் பயப்படணும். அப்படிப்பட்ட பயபக்தியாளர்களோடும் அல்லாஹ் இருக்கிறான். யார் அந்த ஒரு துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு பழி வாங்காமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்கிறாரோ அவர்கள் தான் முஹ்ஸினீன். அவர்கள் தான் முஹ்ஸினீன்கள். மூமின்கள் அல்லாஹ் 3 வகையா பிரிக்கிறான். ஒண்ணு செஞ்சதை மறந்துடுறது, இன்னொன்னு செஞ்சதை மன்னிச்சிடுறது, மூணாவது என்ன தெரியுமா? செஞ்சதை மறந்து மன்னித்து அவருக்கு நல்லது செய்யுது. இந்த தன்மை எல்லாருக்கும் வந்துருமா? ஒருத்தர் நமக்கு தப்பு பண்ணிட்டாரு, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நம்ம பேர்ல செஞ்சுட்டார். நம்ம அதை மீறி என்ன செஞ்சிடறோம், மனசுல இருக்கு, அவனால நான் மன்னிக்க மாட்டேன், மறுமையில போய் கேட்பேன் அல்லட்ட அப்படின்னு நம்ம மனசுல வச்சிருக்கோம். ஆனா என்ன செய்யறோம்? அவருடைய வீட்டு காரியத்துக்கு போறோம், அவர்கிட்ட பேசிக்கிறோம், சலாஞ்சு வர்றோம், பேசுறோம் எல்லாம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு? நம்மளை மறந்துட்டார் போல, நம்ம செஞ்ச துன்பத்தை மறந்துட்டார் போல. மறக்கல, மனசுல நிக்கி இருந்தாலும் நம்ம சொந்தக்காரராச்சே, விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார், மன்னிக்கல. இது முதல் வகை. 2வது வகை என்ன தெரியுமா? என்னுடைய அண்ணன் தானே, என்னுடைய தம்பி தானே, நாளைக்கு மறுமையில என்னைய கொண்டு இவரை பிடிச்சிடக்கூடாது, நான் மன்னிச்சுட்டேன். அப்படி பெருந்தன்மையோடு மன்னிக்கிறது இருக்கு பத்தியா, இது 2வது தன்மை. 3வது என்ன தெரியுமா? அவர் துன்பம் விளைத்தால், கேடு விளைவித்தால், இன்னல் கொடுத்தால்
தீங்கு விளைவித்தார் என்பதற்காக வேண்டி அவரை மன்னிச்சுட்டாரு, மறந்துட்டாரு என்பது மட்டுமல்ல, அவருடைய கல்யாண காரியங்கள்ல, குடும்ப விஷயத்துல, கடன் விஷயத்துல போய் நானாச்சும் போய் நிக்கிறாரு. உங்களுக்கு என்ன கஷ்டம்? கடன் நான் கொடுக்குறேன். உங்க வீட்டு கல்யாணமா? நானாச்சு. அண்ணே, உங்களுக்கு நான் எவ்வளவு துன்பம் கொடுத்தேன். அதெல்லாம் விடுப்பா, நீ என் தம்பிடா, உனக்கு நான் செய்யாம வேற யார செய்வா, அதெல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நானாச்சு நிக்கிறார் பாருங்க. இதுதான் உயர்ந்தவர்களின் தன்மை. சில் மன் கதஅக வஅஃபு அம்மன் லலமக வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலை. நபி அவர்கள் இந்த 3 தரத்தை இந்த ஹதீஸ்ல அழகான முறையில் சொல்றாங்க. சில் மன் கதஅக, உன்னை துண்டித்தவனை நீ சேர்ந்து வாழ். நீ மன்னிக்கிறியோ, அவனுக்கு நல்ல செய்யோ, அது வேற விஷயம், ஆனா சேர்ந்து வாழ்வாயாக. வஅஃபு அம்மன் லலமக, இரண்டாவது உயர்ந்த அந்தஸ்துக்குரியவன் யார்? அவன் செய்ததை நீ மன்னித்து விடுவாயாக. மூணாவது அந்தஸ்திலேயே மிக உயர்ந்த அந்தஸ்து, நபிமார்களுடைய அந்தஸ்து, நபிமார்களுடைய உபகாரம் இருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன தெரியுமா? வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக, யார் உனக்கு தீங்கிழைத்தானோ அவனுக்கு நீ நல்லது செய்துவிடு. அவன் நான நல்லதை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்வார்ல, அந்த மாதிரி ஒரு மனிதன் நமக்கு தீங்கிழைத்தான் சொன்னா அவனுக்கு நல்லது செய்யும் போது அவனுடைய மனசே கூணி குறுகிறோம். இவனுக்கு நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறேன், ஆனா இவன் நல்லது செய்யறாங்க அப்படி சொல்றோம். அதுதான் மனித தன்மையிலேயே உயர்ந்த தன்மை. இதைத்தான் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீனஹும் முஹ்ஸினூன், வல்லதீனஹும் முஹ்ஸினூன் சொல்றது இதுதான். கண்மணி நாயகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னலில் முஹ்ஸினி ஸலாத்து அலாமா. ஒரு முஹ்ஸின் என்று சொல்லப்படக்கூடியவருடைய அடையாளம் 3 அடையாளம். யுபாதிரு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாட்டுல தீவிரமா ஈடுபடுவார், ஒரு தன்மை முஹ்ஸினினுடைய தன்மை. இரண்டாவது என்ன தெரியுமா? வயஜ்தனிபு மஹாரிம் அல்லாஹ், அல்லாஹ் எதை நமக்கு கட்டளை ஆக்கி இருக்கிறானோ, கடமையாக்கி இருக்கிறானோ அந்த விஷயத்துல தீவிரமா ஈடுபடுவார், ஒரு விஷயம். இரண்டாவது, அல்லாஹ் எதை நமக்கு தடுத்து இருக்கிறானோ அதை விட்டு விலகிக் கொள்வார். இது இரண்டாவது தன்மை, முஹ்ஸின் இருக்கக்கூடிய இரண்டாவது தன்மை. மூணாவது தன்மை என்னன்னு சொன்னா வயுஹ்ஸினு இலா மன் அஸா இலை, தனக்கு கேடு விளைவித்த மனிதனுக்கு நல்லது செய்வார். இந்த 3 தன்மைகளும் இருந்தால்தான் அந்த மனிதனுக்கு பெயர் முஹ்ஸினீன் என்று சொல்லப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் ரூஹுல் பயான்ல பதிவு செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைக்குரியவர்களாக நாம் மாறுவது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம்தான். ஆனா அப்படி ஆனோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருந்தான்னு வச்சுக்கீங்களேன், எத்தனை சொந்தங்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும், எத்தனை செல்வங்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும், இந்த சமுதாயமே நம்மை துரோகி விரோதி என்று நினைத்தாலும் நமக்கு கவலை இல்லை. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். இன்னல்லாஹ் மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ் பயபக்தியாளர்களோடு இருக்கிறான், நல்லுபகாரிகளோடு இருக்கிறான். அந்த நல்லுபகாரிகளினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.